வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். அந்த காலத்தில் 2 கிரவுண்ட் இடம் இருந்தது அப்படின்னா, ஒரு கிரவுண்டில் வீடு இருக்கும், இன்னொரு கிரவுண்டில் தோட்டம் தான் இருக்கும். இப்போ அதே 2 கிரவுண்டு இருந்ததுன்னா அதில் 10 வீடை கட்டிட்டு பேர் மட்டும் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வச்சிடுறாங்க. இப்போ எங்கே தோட்டம் வைக்கிறது? அதனால் தோட்டமும் சுருங்கி வீட்டுக்குள்ளே ஒரு செடி இல்லை 2 செடி அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டால், சார் அது பேரே மணி பிளான்ட் சார், அதை வச்சா காசு வருங்கிறாங்க. இந்த செடியை வச்சா கொசு வராதுங்கிறாங்க. இந்த செடியை வச்சா திருஷ்டி கழியுங்கிறாங்க. இவங்க எல்லாருமே வேறு வேறு காரணத்திற்காக வீட்டுக்குள்ளே செடி வளர்த்தாலும் அவர்களை பல நன்மைகள் அடையும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிற்குள் செடி வளர்ப்பதால் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இந்த நன்மைகளை பெற ஆராய்ச்சியின்படி எந்த 5 செடிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம். அவர் மாத்திரை எழுதி கொடுப்பார். அது பேர் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் உலகமே மெக்கானிக்கலாக மாறிட்டு வர்றதுனால எங்கே பார்த்தாலும் டிராஃபிக், சத்தம், பொல்யூஷன்னால் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் வருது. அதனால் இயற்கையோட கொஞ்சமாவது ஒன்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே செடி வளர்க்க சொல்கிறாங்க. இது பேர் க்ரீன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபஸ்ட்டு நியூசிலாண்டில் 1990s ஸ்டார்ட் பண்ணாங்க. சார், வீட்டுக்குள்ளே 2-3 செடி வளர்க்குறதுனால என் பிரச்சனையெல்லாம் போயிடுமா, என் மைண்டு காம் ஆகிடுமா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறத நம்ப வேண்டாங்க. 50 ஸ்டடீஸை மெட்டா அனலைசிஸ் பண்ணி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறதுனால நமக்கு மன ரீதியாக, அதாவது சைக்கலாஜிக்கலாகவும் உடல் ரீதியாகவும், அதாவது ஃபிசியலாஜிக்கலாகவும் நிறைய நன்மைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்பர் 1, இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்தை குறைக்குது. நம்பர் 2, இட் இன்க்ரீசஸ் பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது நல்ல எண்ணங்களை தூண்டச் செய்யுது. நம்பர் 3, இன்க்ரீசஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ், அதாவது மனசை ஒருநிலைப்படுத்துது. நம்பர் 4, இட் இன்க்ரீசஸ் க்ரியேட்டிவிட்டி, அதாவது ஆற்றலை அதிகரிக்குது. நம்பர் 5, இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம செயல்திறனை அதிகரிக்குது. ஃபிசியலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்பர் 1, இட் ரெடியூசஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கும். நமக்கே தெரியும் செடிகள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏரில் இருக்கிற டாக்ஸின்ஸும் சரி, பொல்யூட்டன்ஸும் சரி ஃபில்டர் பண்ணக்கூடியது. இதனால் ஓரளவுக்கு ஒரு பியூர் ஏர் நமக்கு வீட்டுக்கு கிடைக்கும். நம்பர் 2, இட் ரெடியூசஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர், அதாவது இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. நம்பர் 3, ரெடியூசஸ் வைரல் டிரான்ஸ்மிஷன், அதாவது இந்த வைரஸால் ஏற்படுற தொற்று நோயை தடுக்கும் தன்மையும் இதற்கு உண்டு. இப்போ இந்த நன்மைகள் எல்லாம் தரக்கூடிய அந்த 5 செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்பர் 1, ஆலோவேரா. ஆலோவேரா செடி அப்படிங்கிறது நம்ம காற்றுல இருக்கிற பென்சின் அண்ட் ஃபார்மால்டிஹைட், இந்த 2 நச்சுப் பொருளையும் அகற்றக்கூடியது. இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டுங்க. ஏன் அப்படின்னா, கிச்சனில் வெளிச்சம் படுற ஏரியாவில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும், நல்லா வளரும். அதே சமயம் உங்கள் வீட்டில் பெட் அனிமல் இருந்தால் அது ரீச் ஆகாத இடத்துல வைங்க, ஏன்னா பெட் அனிமலுக்கு இது டாக்ஸிக். ஆலோவேரா ஜெல்லை நம்ம சிறு சிறு காயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே ஆலோவேரா ஜெல் அப்படிங்கிறது சருமத்துக்கும் சரி, தலைமுடிக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 2, மணி பிளான்ட். மணி பிளான்ட் வீட்டில் இருந்தால் காசு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. காசு வருமானு தெரியாதுங்க. மெடிக்கல் ப்ராப்ளம் குறையிறதுனால காசு செலவாகாது, அது வேணால் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மணி பிளான்ட்டுக்கு ஹை ஏர் பியூரிஃபிகேஷன் ரேட் உண்டு. காற்றுல இருக்கிற பென்சின், ஃபார்மால்டிஹைட், xylene, toluene, இந்த 4 நச்சுப் பொருளையும் அகற்றும் தன்மை இந்த மணி பிளான்ட்டுக்கு உண்டு. ஆலோவேரா மாதிரியே பெட் அனிமலுக்கு இது டாக்ஸிக்னால பெட் அனிமல் ரீச் ஆகாத இடத்துல வைக்கிறது நல்லது. 2019 பிரெயின் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. இந்த ஆர்டிக்கல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
5 நிமிஷம் டெய்லி ஒருத்தர் மணி பிளான்ட்டை பார்த்துட்டு வந்தார் அப்படின்னா அவருடைய மன அழுத்தமும் குறையுது, அதே சமயம் இரத்த அழுத்தமும் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலோவேரா மாதிரியே இதுவும் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டுங்க. ஏன் அப்படின்னா சன்லைட் ரொம்ப தேவைப்படாது, அதே சமயம் தண்ணீரும் ரொம்ப தேவைப்படாது. சம்டைம்ஸ் இந்த மணி பிளான்ட்டை தண்ணீரில் வளர்த்திங்க அப்படின்னா மண்ணே தேவைப்படாது. நம்பர் 3, ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட்டை மதர் இன்லாஸ் டங் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மாமியாரோட வார்த்தைகள் எப்படி கூர்மையாக வந்து குத்துமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்னேக் பிளான்ட்டோட இலைகளும் கூர்மையாக வந்து முடியுமா, அதனால் மதர் இன்லாஸ் டங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியானது காற்றுல இருக்கிற பென்சின், ஃபார்மால்டிஹைட், xylene, டொலுவின், ட்ரைக்ளோரோ எத்திலின் இது மாதிரியான நச்சுப்பொருட்களை நீக்கும் தன்மை இதற்கு உண்டு. இந்த ஸ்னேக் பிளான்ட் நல்ல வெளிச்சத்தில் வளர்கிறதுனால நம்ம வீட்டில் எங்கே நல்ல வெளிச்சம் வருமோ அங்கே வச்சா நல்ல அடர்த்தியாக அழகாக வளரும். நம்பர் 4, ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் பிளான்ட் நம்ம காற்றுல இருக்கிற ஃபார்மால்டிஹைட், டொலுவின், xylene, கார்பன் மோனாக்சைடு இது மாதிரியான நச்சுப்பொருளை அகற்றும் தன்மை இதற்கு உண்டு. 2021 ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஸ்மோக்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது புகைப்பிடிப்பவர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஸ்பைடர் பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட் அவங்க இரத்தத்தில் இருக்கிற கார்பாக்சி ஹீமோகுளோபின் அளவை குறைக்கும் தன்மை இதற்கு உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த ஸ்பைடர் பிளான்ட் பெட் அனிமலுக்கு டாக்ஸிக் கிடையாது. அதே சமயம் ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வாங்கி வளர்த்தா போதும், அதுலேருந்து பல மடங்கு ஸ்பைடர் பிளான்ட் வளர்கிறதுனால, அது தலைவர் பாணியில் சொன்னோம் அப்படின்னா 1 வாங்கி வச்சா போதும், அதுலேருந்து 100 பிளான்ட் வளர்கிறதுனால வீடு முழுக்க வச்சு அழகுபடுத்தலாம். நம்பர் 5, லேடி பாம். லேடி பாம் செடியானது நம்ம காற்றுல இருக்கிற ஃபார்மால்டிஹைட், xylene, டொலுவின், அமோனியா போன்ற நச்சு பொருளை அகற்றும் தன்மை உண்டு. அதே சமயம் இன்டைரக்ட் சன்லைட்டில் வளர்கிறதுனால நம்ம வீட்டில் எங்கே வேணால் வைக்கலாம். அதுவும் ஒரு ட்ராபிக்கல் ஃபீலிங்கை கொடுக்கும், அதாவது காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால் இயற்கையோட ஒன்றி இருக்கிற மாதிரியே ஒரு தோணுதல் ஏற்படும். அதே சமயம் பெட் அனிமலுக்கும் இது ஒரு சேஃபான செடி தான். இப்போ நான் சொன்ன இந்த 5 செடிகளும் குறிப்பிட்ட நச்சு பொருளை காற்றிலிருந்து அகற்றும் அப்படிங்கிறத நாசா 1989 க்ளீன் ஏர் ஸ்டடி மூலமாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த 5 செடிகளை எங்கள் வீட்டில் வாங்கி வச்சா எங்கள் வீட்டில் இருக்கிற காற்றெல்லாம் சுத்தமாகி எனக்கும் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருமா சார் அப்படின்னு கேட்டால் நாசா என்ன சொல்லுது அப்படின்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு செடியாவது வைக்கணும் அப்படிங்கிறது தான் நாசாவோட ரெக்கமெண்டேஷன். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டு முழுக்க ஒரே செடி வாங்கி வச்சுட்டு மொத்த ஏரும் பியூரிஃபை ஆகும் நினைக்காதீங்க. செடி வளர்க்குறது அப்படிங்கிறது தன்னலத்திலையும் பொதுநலம். பிற உயிர் வளர்த்து நம் உயிர் காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.